ஹலோ பேரண்ட்ஸ், போன ரீலில் லெஸ் தென் 1 இயர் சில்ட்ரனுக்கு ஆட்டிசம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான சில அறிகுறிகளை நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கான ரீலில் மோர் தென் 1 இயர் குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சில ஏர்லி சிம்டம்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இந்த சிம்டம்ஸில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் நியர்பை பீடியாட்ரிஷியன்ட்ட காமிக்கணும். இன்கேஸ் அது ஆட்டிசமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சீக்கிரமாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குழந்தையோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நீங்கள் ஏதாச்சும் காமிக்கிறீங்கன்னா அதை பார்க்காம இருக்காங்க. லைக் இப்போ நீங்கள் வந்து அங்கே பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தை வந்து அங்கே பார்க்க மாட்டாங்க, உங்கள் விரலை தான் பார்ப்பாங்க. நம்பர் 2, எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நார்மலாக வந்து குழந்தைங்க ஷேர் பண்ண மாட்டாங்க, பட் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட ஷேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேரோட வந்து சில டாய்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் ஆட்டிசம் சில்ட்ரன் சுத்தமாக எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்பர் 3, 1.5 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே திரும்ப பண்ணுவாங்க. ஆனால் ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்க, ஏதாச்சும் வந்து நீங்கள் சும்மா வந்து கிளாப் பண்ணுறீங்க, இல்லை வந்து கையை தூக்குறீங்க, சம்திங் ஏதாச்சும் நீங்கள் பண்ணும்போது அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ண மாட்டாங்க. நம்பர் 4, நீங்கள் சிரிச்சிங்கன்னா திரும்ப சிரிக்க மாட்டாங்க. நம்பர் 5, ஐ கான்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, முகத்தை பார்த்தே பேச மாட்டாங்க. நம்பர் 6, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு வேலையில் இருக்காங்க, நீங்கள் வந்து அவங்க பேர் சொல்லி கூப்பிட்றீங்கன்னா ஜென்ரலாக வந்து நார்மல் குழந்தைங்க வந்து திரும்பி பார்ப்பாங்க யார் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. பட் அவங்க வந்து எந்த ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதோ தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி தனியாக தான் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அதுதான் 7th சிம்டம். தனியாக தான் விளையாடுவாங்க. வெளியில் கூப்பிட்டு போனாலும் சரி, மற்ற குழந்தைங்களோட விளையாட மாட்டாங்க. வீட்லேயும் அவங்க பேரண்ட்ஸோட கூட விளையாட மாட்டாங்க, தனியாக தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்கள் குழந்தைக்கு இருக்குன்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிலே பண்ணாமல் நியர்பை பீடியாட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆட்டிசம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது குழந்தையோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்.